வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆராதனை உண்டு. தேசத்திற்கான ஜெபம் நடைபெறும். இந்த வாரம் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். கோடை விடுமுறைக்கு அப்புறம் எல்லாரும் பசங்களை அனுப்புங்க. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதிப்போம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம் தேவனை எழுந்து அல்லேலூயா. எல்லாமே மாறப்போகுது. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? உற்சாகத்தோடு சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? ஆமென். நம்ம கண்ணீர் எல்லாம் மாறப்போகுது. ஆமென், ஆமென். நம்மளுடைய நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது. ஆமென். நம்முடைய அழுகை எல்லாம் மாறப்போகுது. யாருடைய வாழ்க்கையில மாறும்னா தேவனை துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில மாறும். ஆமென். இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம தேவனை ஒரு மனதோடு துதிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்க குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில இருக்கிற நம்மளை தேவன் உயர்த்தி வைக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் போது எல்லாமே நடக்கும். நம்ம வேற எதுவும் பெருசா செய்ய தேவையில்லை. நம்ம அதிக காணிக்க கொடுத்தா நம்ம உயர்வோமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் 1% தான். 99% நம்ம தேவனை துதிக்கும் போது தேவன் நம்மை தேடி வருவார். ஆமென். நமக்கு நன்மை செய்யும்படியாய் தேடி வருவார். அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவ வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென். பாவ வாழ்க்கையை மாறப்போகுது. நம்ம புது சிருஷ்டியாய் மாற்ற போறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பழைய காரியங்களும், எல்லா சாபங்கள், பாவங்கள் எல்லாம் மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தார்னா நம்ம முகம் கூட மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம முகம் கூட பிரகாசமாய் மாறிடும். அவருடைய மகிமை நம்மளோடு இருந்ததுன்னா நம்ம முகம் கூட மாறிடும். நம்ம அழகா மாறிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. நம்மளுடைய நெருக்கங்கள்லாம் மாறப்போகுது. நம்முடைய பாடல் புத்தகத்துல 795வது பாடல்ல உற்சாகத்தோடு என் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் மாறும், என் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் மாறும், தேவனை நான் துதிக்க என் வாழ்க்கையில எல்லாம் மாறுன்ற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஆமென். எல்லாமே மாறப்போகுதே, என் எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, என் எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே. சொல்லுமா? மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. சொல்லுமா? மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுதே, அது விசாலமாய் மாறப்போகுதே, என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுதே, அது விசாலமாய் மாறப்போகுதே, என் நெருக்கமெல்லாம் நெருக்கத்தெல்லாம் மாற்றி தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவார். அவரை துதிக்கும் போது தேவன் உங்கள் நெருக்கத்தை மாற்றுகிறார். ஒரு விசாலமாய் மாறப்போகுதே, மாறப்போகுது, எல்லாமே இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே. பாடுறவர்கள் வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை கொடுப்பார். வாய்களை திறந்து பாடுங்க. வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே,
இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, என் கவலை எல்லாம் மாறப்போகுதே, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, ஆளுகையெல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமாய் மாறப்போகுதே. என் கவலை எல்லாம் மாறப்போகுதே, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுதே, என் அழுகையெல்லாம் மாறப்போகுதே, அது ஆனந்தமாய் மாறப்போகுதே, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, ஆமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாறப்போகுதே, வாழ்க்கை வல்லமையால் மாறப்போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாறப்போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, சொல்லுங்க மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையால் நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறும். ஆமென். நம்ம இதோட நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்க காரியங்கள் எல்லாம் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அவர் கிருபையாய் நம் மீது அன்பு வைத்து செய்வார். ஹல்லேலூயா. யாரை அவர் நேசிக்கிறாரோ அவங்க மேல அவர் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய அற்புதத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம தகுதியானவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு தகுதி நம்மளுக்கு கிடையாது. அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை தான், அவர் கிருபை மாத்திரம் தான் நம்மளை நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற கிருபை. ஹல்லேலூயா. அற்புதமாய் அதிசயமாய் நம்மளை நடத்துகிற கிருபை, அந்த கிருபை மேலானது. ஹல்லேலூயா. அவர் நம் மீது வைத்த கிருபை, அவர் நம் மீது வைத்த அன்பிற்கு அடையாளம். ஹல்லேலூயா. நம் மீது வைத்த அன்பிற்கு அடையாளம் தான் அவர் நம் மீது வைத்த கிருபை. அந்த கிருபையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நம்ம எதுவுமே சேதப்படுத்தல. ஏன்னா அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம அழிந்து போகல. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் நம்ம அழிவை காண்பதற்காக காத்திருக்கிறாங்க. என்ன நடக்குது பார்க்கலாம் எங்க குடும்பத்துலன்னு. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறார். நம்மளை வெட்கப்பட விடல, நம்மளை நடத்தி வருகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக நம்ம தலை குனியாம தேவ கிருபை நம்மளை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2026வது வருடம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தேவனுடைய கிருபை இதுவரை நம்மளை நடத்தி வந்ததால நம்ம நிக்கிறோம், நிர்மூலமாகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் முடியல, ஆனாலும் வாழ்கிறேனே. சொல்லுங்க, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல,
என் தாளந்தில எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறியது. ஏன் 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 பாவமெல்லாம் மறந்தது, சாபமெல்லாம் மறைந்தது, பரிசுத்தமாய் மாறியது. ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறியது. ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறியது. ஏன் 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 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 சொல்லுங்க. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லைன்னா நம்மளுடைய கையை கூட அசைக்க முடியாது, நம்மளால இங்கிருந்து பக்கத்து தெரு கூட நடக்க முடியாது. அவருடைய கிருபை இருக்கிறனால நம்ம உறுப்புகள் எல்லாம் செயல்படுகிறது. ஆமென். இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க வியாதியை பார்க்கும்போது நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஆராதித்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அங்க இருக்க ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் பார்க்கும்போது நம்மலாம் உண்மையாவே கர்த்தருக்குள்ள ஆராதிக்கிற நம்மலாம் பாக்கியவான்கள். ஆமென். இம்மட்டுமாய் தேவன் நம்மை காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதி எல்லாம் மாற்றி இருக்கிறார். எந்த பலவீனங்கள் நம்மளை ஒருவேளை சில நேரங்கள்ல நம்மளை தாக்கினா கூட அது நம்ம எந்த எஃபெக்டும் பெருசா பாதிப்பு தராதபடி தேவன் காத்து வருவது கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையில அறிந்து ஒரு தாய் தேற்றுவது போல நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்து பார்த்து கிருபையாய் நம்மளை தாங்கி வருகிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா அவரை பார்த்து, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்தில எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்தில எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறியது. ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறியது. ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறியது. ஏன் 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 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அறிக்கையிட்டு சொல்லுவோமா, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த 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 கிருபை. ஆமென். எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய கிருபையை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்,
உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனமான நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்கி பூரணமாய் நம்ம நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்ற இந்த வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது மாறினாலும் அவருடைய சொன்ன இந்த வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது மாறாது. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாறாது. விசுவாசத்தோட சொல்லுமா, அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் மாறலாம். உலகத்துல எத்தனையோ பேர் நம்ம கிட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். ஏன் நம்ம கூட சில பேருக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். ஆனா சூழ்நிலை நிமித்தமாக நம்ம அதெல்லாம் மறந்து மாறி போயிடுவோம். ஆனா யார் மறந்தாலும் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை மாறாது. இந்த உலகம் உருகி போனாலும் சரி, அவர் சொன்ன வார்த்தை நிலைத்து நிற்கும். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற. வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லையா? எல்லா வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்திருப்பார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பூ உதிரும், ஆனால் தேவனுடைய வார்த்தை வசனம் என்றும் நிலைத்திருக்கும். வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி மாறினாலும் தேவனுடைய வாக்குகள் மாறாது. வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். சேர்ந்து பாடுவோமா? வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். சேர்ந்து பாடுங்க. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். சொல்லுமா மறுமுறை? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீரோ வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். மனம் மாறவோ, நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே, பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. வாய்களை திறந்து பாடுவோமா? பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். சொல்லுங்க. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். இன்னொரு முறை சொல்லுமா? நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாற
மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். சொல்லுமா, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீரோ வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, அல்லேலூயா, உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாமே, சூழ்நிலை யார் மாறினாலும் தேவ வாக்கு மாறாது. அல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒன்று பேசுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. மாறாத தேவன், மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை மிகுந்த தேவன். உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, வாக்கு மாறாதவர். அப்பா, நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்க வார்த்தை, தரிசனங்களை, அப்பா, வாக்கு தத்தங்களை, வசனங்களை நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட தகப்பனே, அப்பா, இங்க இருக்கும் நாங்க சிறு கூட்டமாக அப்பா உம்மை நோக்கி ஆராதித்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆராதனைகளில் பிரியப்படுகிற தேவன் நீர் அல்லவோ. அப்பா, இங்கிருந்து ஆராதித்த ஒவ்வொருவருக்கும் அப்பா, அவர்கள் மனதில் இருக்கிற எந்த காரியங்கள் மாறணும் குடும்பத்துல நினைத்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே, எந்த மாற்றங்கள் எங்கள் குடும்பங்கள்ல வரணும், எந்த மாற்றங்கள் எங்க சரீரத்துல வரணும்னு அப்பா எந்த ஆவலோடு இங்க வந்திருக்கிறாங்களோ, அந்த மாற்றத்தையும் அப்பா அந்த சுகத்தையும் தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதித்த உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அவர்களோடு ஆண்டவரே சென்று அவங்க குடும்பத்துல எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்த போறக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. பெரிய ரட்சிப்பை கொடுக்க போறக்காய் நன்றி. குடும்பங்கள்ல செழிப்பை தர போறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆசீர்வாதங்களை தர போறக்காய் நன்றி அப்பா. சுகத்தை தர போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. நீ துதித்த பாடின ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ராஜராஜன் பிரதரை பார்க்குறதுக்கு போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு சிலருக்கு சில அழைப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த அழைப்புகளை நம்ம அலட்சியம் பண்ணாமல் இருக்கோன்னு வச்சுருங்களேன், தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யோசுவா 21 அதிகாரம் 45 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோசுவா 21 அதிகாரம் 45 வசனம் எடுத்தவங்க யாரா இருந்தாலும் டக்குன்னு வாசித்துறணும். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. இப்போ இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைவேறிற்று அப்படிங்கிற வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா சில காரியங்களை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். நீங்க எப்பவுமே பைபிள்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஒன்று என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. இதுபடி செய்தால் நான் உனக்கு என்ன செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து பாருங்களேன். உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் வாழ்த்தும் போது, ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு கல்யாண நாளுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம வாழ்த்தும் போது இந்த கடைசி லைனை மட்டும் தான் உங்களுக்கு என்ன செய்யறோம் சொல்றோம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆனா முன்னாடி ஒரு வச்சிருக்க டிமாண்ட் பாத்தீங்களா? தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்ற, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால், அதன்படி நடப்பாயானால் கர்த்தர் உன்னை பூமியில மேன்மையாக என்ன செய்வர் வைப்பார். அப்போ தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய ஒவ்வொரு வார்த்தைகள் நிறைவேறணும் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் அதற்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். நம்ம எதை செய்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படினால் முதல்ல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. பிரசங்கி 5:4. சீக்கிரமா பிரசங்கி 5:4 பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்க போதும். இப்ப நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருக்கு நீ ஒரு பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய மற்ற வழிபாட்டு காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருத்தனை என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. அங்க முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி நின்று அவங்க, நான் உனக்கு நீ எனக்கு இது செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன் கடவுளேன்னு சொல்லி பொருத்தனை வைக்கிறாங்க. அது நடக்குமோ நடக்காதோ நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைகளாகி நீங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னாச்சுன்னா உனக்கும் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும், உனக்கும் எனக்கு ஒரு ஒப்பந்தம் என்ன செய்யணும் இருக்கணும். அதுதான் பொருத்தனை. அப்படி நீ ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் நீ அதை என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 50:13-14. எருதுகளின் மாம்சம் புசித்து சங்கீதம் நீ தேவனுக்கு 50:14-15 நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி நீ அவருக்கு முதல்ல என்ன செய்யணும்? சோத்திர பலியிடு. அப்பொழுது ஆபத்து காலம்னு உனக்கு ஒன்று வரும் பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனையினுடைய முதல் காரியமே ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாராம்? விடுவிக்கிற தேவனா இருக்கிறாராம். அவர் சொல்ல, நான் இதை செஞ்சாதான் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? டிமாண்ட் பண்ணக்கூடாது. சங்கீதம் சொல்றது, தாவீது சொல்றாரு ஒரு 1 சாமுவேல்ல, நீர் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்க, உம்மிடத்திலிருந்து கிடைத்ததுல இருந்து எடுத்து நாங்கள் உமக்கு என்ன செய்கிறோம்? தருகிறோம். சபையில சொல்றாங்க, தசம பாகம் கொண்டு நீங்க சபையில கொண்டு என்ன செய்யுங்க? செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தசம பாகம் ஒரு 10 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு வருமானம் வருதுன்னா அந்த வருமானம் எங்க இருந்து வருது? நமக்கு உழைப்பதற்கு ஒரு பலனை கொடுக்கிறாரு, வருமானத்துக்கு ஒரு வாசலை திறக்கிறாரு. கணவர் மூலமாகவோ பிள்ளைகள் மூலமாகவோ இல்லாட்டி கணவர் மனைவி பிள்ளைகள் மூலமாகவோ 3 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறதுல ஒரு வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப சம்பாதிப்பதற்குரிய பலன், வேலை செய்வதற்குரிய பலன், போகும்போது வரும்பொழுது நம்ம பாதுகாக்கிற பாதுகாப்பு, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறனால தான் ஒரு இன்கம் நம்ம வீட்டுக்கு வருது. அந்த வருமானத்தை கூட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்துல நீங்க 9, 10, 11 வாசித்து பாத்தீங்கன்னா, நீ உன் வயல்ல விதைக்கிற விளைப்புனுடைய உழைப்புகள் எல்லாம் விரயமாகாதபடி அதை ஆண்டவர் என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறார். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும்
ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆம் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற நெக்ஸ்ட் பூமியின் கனியை நல்ல கவனிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை பலன் இல்லாமல் போவதில்லை என்று. சேனைகிற காணிக்கை எந்த விதத்துல பலன் கொடுக்குது? பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்க கத்தருக்கு தசமமாக கொடுத்தா அமைக்க குலுங்கி சரிந்து விழும்படி கத்தரவங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வானத்தினுடைய பலகனியை திறந்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தசமமாக செலுத்தி நாளைக்கு வானத்தை பார்த்திருந்த பொத்துன்னு விழுமா? என்ன விழாது. அது எப்படி கொடுப்பாருங்கிறத அடுத்த வசனம் சொல்கிறது. பூமியினுடைய விளைச்சல், பூமியினுடைய கனி, உன்னுடைய திராட்சை தோட்டத்தினுடைய பலன், இதையெல்லாம் சத்துருக்களை அழிக்காதபடி பாதுகாத்து அதை பத்திரமா உனக்கு என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவாரு. அதுதான் அந்த கொடுக்கிற கொடுத்தலுடைய ஆசீர்வாதம். நமக்கு விசுவாசமா நம்பிக்கையோட உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய குடும்பத்திற்கு உழைப்பின் மூலம் வருகிற பணத்துல சம்பாத்தியத்துல நான் கத்தருக்கென்று நான் ஒரு காணிக்கை நான் செலுத்துவேன், வெறுங்கையா கர்த்தருடைய சமூகத்துக்கு நின்று போக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தினுடைய வருமானம் அனாவசியமா செலவழியாது. அனாவசியமா டாக்டர் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. அநியாயமான செலவுகளுக்கு அது போகாது. முக்கியமாக டாஸ்மாக் வரி கட்ட என்ன செய்யாது? போகாது. வருகிற பணத்தை ஆண்டவர் அப்படியே பத்திரமாய் பொத்தி வைத்து பாதுகாத்து உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேணும். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கடந்த வாரம் ஊழியத்துக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கேட்டாரு, ஒரு மாசம் உங்களுக்கு ஊழியத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வருமானாரு. எனக்கு சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு உடனே. ஆனா ஆண்டவர் என் உள்ளத்துல வேற மாதிரி பேசினாரு. நான் சொன்னேன், என்ன நீங்க அவ்வளவு சீப்பான ஊழியக்காரங்களா நினைச்சீங்க? மாசம் 5 lakhs எனக்கு என்ன செய்யுது வருதுன்னு சொல்லிட்டேன். 5 லட்சம் வருதானாரு. மாரடைப்பு வந்துடாம ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தன் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு அவனுக்கு லட்சக்கணக்கில் என்ன செய்யுது பணம் வருதுன்னு நினைக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், எங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரல, பெரிய பெரிய ஆயிரக்கணக்கில் பணம் வரல. என் குடும்பத்துக்கு, என் குடும்பத்தின் தேவைக்கு, எங்க ஊழியத்துக்கு என்ன வேணுமோ, இதுக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு, இதுக்கு தேவையானதுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் இன்று வரை கடன் இல்லாமல் கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேங்கிறதுக்காக வானத்துக்குள்ள ஓட்டை போட்டு பொத்துன்னு எனக்கு கொடுக்கல. எனக்கு ஒரு வேலையை தராரு, அவருடைய வேலையை தராரு. அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க ஓடுறோம். மழைன்னு பார்க்க மாட்டோம், வெயில்னு பார்க்க மாட்டோம், ஓடுறோம். சில இடத்துல அடி வாங்குறோம், சில இடத்துல அசிங்கமா திட்டு வாங்குறோம். அது ஆண்டவருக்குரிய வேலை செய்யறோம். அந்த செய்ததுக்குரிய கூலி எனக்கு தராரு. அந்த பணம் விரயமாகாமல் பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம். அப்பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்போ ஒரு பொருத்தனை இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நீங்க உடனே தப்பா நினைச்சிடக்கூடாது. பாஸ்டர் உடனே காணிக்கைக்கு ஐடியா பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம வெறுங்கையா ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடந்த வாரத்துல நான் அந்த ஊருக்கு, அது என்ன ஊர், மயிலாடுதுறை போயிருக்கும் போது ஒரு கிராமத்துல ஊழிஞ்சு மலை மேல ஊழிஞ்சு செஞ்சுட்டு வரும்போது ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நாங்க வேனுக்கு வந்துட்டு இருக்கோம். இருட்டுக்குள்ள அந்த சரிதாங்கிற கேள் குழந்தை இல்லாம ஜெபம் பண்ணது பின்னாடி ஓடி வந்து கையை பிடிச்சு, சாமி இந்த காணிக்கை நீ வச்சுக்கன்னு கொடுத்துச்சு. என்னடா இதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா திறந்து பார்த்தா 2 ரூபா காயின் தான் அதுல இருந்தது. அதை கொண்டு வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் மலையிலேருந்து என்ன செய்து இறங்கி ஓடி வருது. அங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, வர்ற ஊழியக்காரங்களை நீங்க வெறுமை என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. நீங்க கோயிலுக்கு போனா கண்டிப்பா என்ன செய்யணும், காணிக்க போடணும். அந்த பாஸ்டர் ராஜேஷ் கண்ணா அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை அவங்க ஏத்துக்கிட்டு அப்ப பாருங்க, அந்த கிராமத்துல லைட் இல்லாத, ரோடு இல்லாத, ஸ்கூல் இல்லாத, ஆஸ்பத்திரி இல்லாத, எந்த விதமான ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு மலை மேல கிராமத்துல ஆண்டவர் அந்த கிராமத்து தலைவராக இருந்து அங்க உள்ள காரியங்களை வச்சு அவங்கள பாதுகாத்து அங்குள்ள மிருக ஜீவன்களால எந்த சேதமும் வராதபடி கர்த்தரை அவர்களுக்கு தலைவராக இருந்து பாதுகாக்கிறாருன்னா அவங்களோட ஒரு நல்ல காரியம் இருக்கு. கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது செகண்ட் பர்சன். இப்ப நான் சொல்றது 2வது. முதல்ல நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னையே நீ ஆண்டவருக்கு கொடுத்தால், இந்த தசம் பாகம், இந்த காணிக்கை, இந்த பணம், இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் உன்னை நீ கொடுத்தால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், மேன்மையாக வைப்பார். அப்போ கொடுக்கிறோம் ஒரு பொருத்தனை இன்னைக்கு நீங்க பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க என்ன பொருத்தனை பண்ணீங்க நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு கடைசி ஜெப நேரத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பொருத்தனை நீங்க என்ன செய்யணுமா, சோத்திர பலியிட்டு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, செலுத்துங்க.
அப்பொழுது ஆபத்து காலத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பொருத்தனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்க தான் முன் செய்து வந்ததுபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தானியேலுக்கு வந்த டிமாண்ட் உங்களுக்கு தெரியும். தானியேல் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், அழகானவன். ஆனா அவனுக்கு அரசாங்கத்துல பதவி கொடுக்கப்பட்டு மேல போயிட்டு இருக்கனால சுற்றி உள்ள ஜனங்களுக்கு அவன் மேல என்ன செய்யுது? பொறாமை. எப்படின்னா அந்த ஹை லெவல் ஆபீசரா இவன் போறான், பக்கத்துல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு இவன் அடிமையா கொண்டு வரப்பட்டான், இவன் அடிமையா கொண்டு வரப்பட்டான், இவன் அடிமையா கொண்டு வரப்பட்டான் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து எஸ்சி காஸ்ட் அப்படிங்கறனால எனக்கு வந்து எங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. என் போன்ல இன்னைக்கு 2 அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஐயா, நான் வந்து இந்த காஸ்ட்ங்கிறனால எனக்கு வந்து நான் என்னுடைய வேலைக்கு தகுந்த எனக்கு என்ன செய்ய மாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியே நான் வந்து அந்த போஸ்ட் ஏற்கனவே இருக்கும்போது எல்லாரும் மற்றவங்க எனக்கு விஷ் பண்ணா கூட ஒரு எனக்கு கீழே உள்ளவங்க நிறைய பேர் எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விஷ் பண்ண கூட மாட்டாங்க அப்படின்னு அந்த ஜாதி அடிப்படையில் அந்த பொண்ணை ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த அடிமையா கொண்டு வரப்பட்ட இவன் எப்படி இன்னைக்கு கவர்மெண்ட்ல இவ்வளவு நல்ல ஹை ஸ்டேஜுக்கு வந்துட்டான், இவனை என்ன செய்யக்கூடாது, முன்னேற விடக்கூடாதுன்னு பொறாமைப்படுகிறவங்க கூடவே சுத்தி வேற இருக்காங்களாம். அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சிடுங்க, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது தடையா இருக்கிறதுன்னு யோசித்து பார்த்தா உங்களை சுற்றி இருக்கிற மத்தியில் இருக்கிற பொறாமையின் ஆவியே அதற்கு தடையா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம யார் யார் மேலேயோ குற்றம் சுமத்திட்டு இருப்போம், யார் யார் மேலேயோ குறை சொல்லிட்டு இருப்போம். பைபிள்ல அழகா அதை வாசித்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவன் தான் நமக்கு குழி பறிக்கிறவனா என்ன செய்வான், இருப்பான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தானியேல் அப்போ அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச சம்பவம், ஏதாவது ஒரு காரியத்துல தானியேலை குற்றம் கண்டுபிடிச்சு அதை ராஜாட்ட போய் சொல்லி ராஜாவுக்கும் அவனுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்து இவனை எப்படியாவது திருப்பி என்ன செய்யணும், கீழே இறக்கணும்னு பிளான் பண்ணிட்டு அவங்களே சொல்றாங்க. எந்த விஷயத்திலுமே இவனை என்ன செய்ய முடியல, குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், உங்கள் வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றணும், அவர் உங்களை ஆபத்திலிருந்து விடுவிக்கணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது சோத்திரத்தோட முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தரா நம்ம என்ன செய்ய இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எல்லா காரியங்கள், நம்முடைய கைகளினால் கால்களினால் எந்த பாவம் செய்யாமல் இருதய சுத்தத்தோடு 5 நிமிஷம் நீங்க ஜெபித்து பாருங்க. 5 வருஷத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். அல்லேலூயா. தாவீது அப்பா தானியேல குற்றம் கண்டுபிடி கடைசியில ஒரே வழி தான் சொல்றாங்க, எந்த விஷயத்துல அபிஷியல்ல ஒர்க்ல அவனுடைய கேரக்டர் வைஸ்ல எதிலுமே நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு விஷயத்துல கண்டுபிடிக்க முடியும், அவன் யாரை வணங்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் வேற கடவுளை வணங்குறோம், அவன் மட்டும் யாரை வணங்கிட்டு இருக்கான், தேவனே வணங்கி கொண்டிருக்கிறான். அதை எப்படியாவது தடுக்கணும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பைபிள்ல உள்ள ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடக்கூடாத ஒரு காலம் ஒன்று வருகிறது, தேட முடியாத ஒரு காலம் ஒன்று வருகிறது. தேடக்கூடாது, ஜெபிக்க கூடாது, ஆண்டவரை நீங்க வணங்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு கடுமையான காலம் ஒன்று என்ன செய்கிறது, வருகிறது. ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, சீக்கிரமாய் வருகிறது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? தானியேலை போல தைரியமாய் நிற்க போகிறோமா, சோத்திரம் செலுத்த போகிறோமா, ஜெபிக்க போகிறோமா? எதுக்கும் அவன் பயப்படல, தன்னோட உயிரை குறித்து அவன் என்ன செய்யல, பயப்படல. அழகா சொல்லுது, முழங்கால் படியிட்டு சோத்திரம் செலுத்தி என்ன செய்து கொண்டிருந்தான், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதுக்கு தண்டனை உடனே கிடைக்குது. அவனை தூக்கி எங்க போடணும், சிங்க கபிக்குள்ள கொண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை கிடைக்குது. தனக்கு சிங்க கபி தான் நமக்கு தண்டனைங்கிறது ஏற்கனவே பத்திரத்தில் கையெழுத்திட்டு இருப்பதை தெரிந்தும் 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 நீ தேவனை கும்பிட்டா உனக்கு பிரச்சனை வரும், ஆண்டவரை கும்பிட்டா பிரச்சனை வரும், கோயிலுக்கு போனா பிரச்சனை வரும், இந்த தெருவிலிருந்து ஏலிம் ஜெப வீட்டுக்கு போனா உனக்கு பிரச்சனை வரும் என்று உலக சட்ட திட்டங்கள், வீட்டுல பிரச்சனைகள், குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னாலும்
அது தெரிந்தும் நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாரீங்களோ அவங்களை ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை உனக்கு முன்னால் வைக்கப்பட்டது, இதனாலதான் நீ இப்படி செஞ்சா நான் உனக்கு இந்த ஆபத்து வரும் தெரிஞ்சும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். தானியேல் அப்படித்தான் சிங்கக்கேபியில தூக்கி போட்டாங்க. ஆனா சிங்கம் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. தானியேல் சொல்றாரு பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இந்த உலகத்தில் உள்ள மக்கள், பக்கத்து வீட்டில் பக்கத்து சொந்தங்கள் எல்லாருக்கும் முன்பதாக்கும் நான் நீதிமானாய் இருந்தபடியினால தேவன் என்னை தப்புவித்தார். அப்ப சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அந்த தப்புவித்த பிறகு நடந்த சம்பவத்தை பாருங்க. கடைசி வசனத்துல தானியேலுக்கு அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வருஷம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ராஜா வாசிங்கம்மா, அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும், எந்த ராஜா தானியேலை சிங்க கபிக்கல போடுறானோ அந்த ராஜாவை தான் 30 நாட்களுக்கு நீங்க கடவுளா என்ன செய்யணும், வணங்கணும்னு சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டம் கொஞ்ச நாள்ல வரும். இதை தான் வணங்கணும், இதைத்தான் தொழுது கொள்ளணும், இப்படிதான் நீங்க செய்யணுங்கிற ரூல்ஸ் இந்தியாவில் என்ன செய்ய போகுது, ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது. ஆனா அதையும் மீறி தான் இதை செய்தான். யார் இப்படி செய்யணும்னு சொன்னாங்களோ அந்த சொன்னவன் சட்டத்தை மீறி செஞ்சு அந்த சொன்ன ராஜாவே சொல்றான், தானியேல் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. தானியேலின் விடுவிக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. தானியேலின் தேவன் நமக்கு அடையாளங்களை கொடுக்கிறவர். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ரட்சிப்புக்கு, உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு இன்று ஆண்டவர் ஒரு அதிசயத்தை அற்புதத்தையும் செய்யணும்னா உங்கள் பொருத்தனை எப்படி இருக்கணுமா, சோத்திரத்தோட என்ன செய்யணுமா, முழங்கால் படிட்டு அவருக்கு நம்ம செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நனைந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபிலோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. கடைசியாக நாம் வாசித்த வேத பகுதி யோனா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஷார்ட்டா சொல்லி ஜெபத்துக்கு போயிரும். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க.
நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மீனின் வயிற்றில யோனா எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாட்கள் இருந்தார். சண்டே கிளாஸ் பிள்ளைகிட்ட அந்த கதை சொல்லியிருப்பாங்க. எதுக்கு யோனா உள்ள மீன் வைத்துக்குள்ள போனான்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் அவனுக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அதை செய்யாம, இவரால் ஒன்று என்ன நடக்காது நம்ம ஒன்று சொன்னா அவர் ஒன்று செய்வாருன்னு சொல்லிட்டு இவன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுதான் போயிட்டான். தேவனை விட்டு விலகி போகிற ஜனங்களுக்கு நன்மை கிடைப்பதில்லை. யோனாவை விழுங்கின மாதிரி மீன் தான் வாய் பொழந்துட்டு என்ன செஞ்சிருக்கும், காத்துட்டு இருக்கோம். தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை எப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும்னு நடக்கணும். போன்னா போ, போகாதனா என்ன செய்யாத, போகாத. ஆண்டவர் அப்படித்தான் சொல்லார். என்னுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவனை தான் நான் மேன்மையாக என்ன செய்வேன், வைப்பேன். ஆனா யோனா அவனை ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் ஹை லெவல்ல தெரிஞ்சு கொண்டு நீ என்னுடைய வேலையை செய்யுன்னு சொன்னா, அவர் போங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு, தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா போக முடியல. அவர் கடல்ல தூக்கி போடப்படுது. அங்க மீன் அவரை விழுங்கி 3 நாள் அதுக்குள்ளே கிடக்கிறாரு. அப்ப அந்த யோனா 2ஆம் அதிகாரத்தை வாஸ்தவம் பார்த்தீங்களா? நான் நிர்பந்தமா கிடக்கிறேன், என் தலையில கடல் பாசி வருது, எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு அங்க ஒரே நாத்தடிக்கும். மீன் வயிற்றுக்குள்ள சென்று வச்சிருப்பாங்களா என்ன, நாத்தடிக்கும். அதை விட கஷ்டம் இந்த யோனாவை சுமந்துட்டு போற மீனுக்கு தான் பெரிய கஷ்டம். இவ்வளவு பெரிய வெயிட் அது என்ன செய்ய வேண்டி இருக்குது, அந்த பைக்குள்ள அது சுமந்துட்டு அலைய வேண்டி இருக்குது. அந்த நினிவே பட்டணத்துக்கும் அங்க தர்ஷீஸ்ல ஆண்டவர் கொடுத்த தரிசனம் கொடுத்த இடத்துக்கும் 1200 கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருக்குது. அந்த 1200 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில இந்த மீன் என்ன செஞ்சுட்டு வருது, வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு வந்திருக்கு. இந்த பாலா போன மனுஷன் என் வயிற்றுக்குள்ள உட்காந்துட்டு உள்ள உட்காந்து ஆடுறான், குடிக்கிறான், என்ன பண்ணன்னு தெரியல. யோனா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிங்களா? படுக்கிற கூட இடம் இருக்காது. மீன் அந்த திமிங்கலத்தினோட கொஞ்சமா தான் இருந்திருக்கும். இப்படியும் படுத்து பார்த்துருப்பான், உட்காந்து பார்த்துருப்பான். கடைசியில் முழங்கால் படிட்டு மீனின் வயிற்றுக்குள்ள யோனா முழங்கால் படிட்டு ஜெபித்து, ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லி இருக்கிறபடி நான் செய்வேன் சொல்லி உறுதிமொழி கொடுத்து இந்த பொருத்தனை நான் கண்டிப்பா என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் சொன்னா 2 காரியம் நடந்தது. இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்தின உடனே மீன் டக்குன்னு அப்புக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, தூக்கி யோனாவை தூக்கி வெளியே போட்டாரு, எந்த சேதமும் இல்லாம. அவன் அந்த பொருத்தனையை அந்த நினிவே பட்டணத்துல நிறைவேற்றினா அந்த நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கிளியரா சொன்ன, ஒரு பெரிய பட்டணத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு ரட்சிக்க முடியும். ஒரு தேசத்தை உங்கள் ஒருவரை கொண்டு ரட்சிக்க முடியும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்தா உங்க குடும்பத்தை முதல்ல ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுதான் வச்சிருக்கிறாரு. உங்களை இன்னும் சின்ன சின்ன குட்டியா வைக்க ஆண்டவர் விரும்பல. உங்களை நல்ல ராஜாவா வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆடுகளின் பின்னால் இருந்த தாவீதுக்கு தரிசனம் கொடுத்து எப்படி ஆக்கினாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினார். அவனுக்கு முன்னாடி சவுலா இருந்தவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? கழுதையை காணணும், கழுதை தேடி என்ன, அப்ப அவன் கழுதை மேய்க்கிறவன தான் இருந்தான். இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் கழுதை மேய்க்கிறவன். கழுதை மேய்க்கிறவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனையும் முதல்ல என்ன செய்தாரு, ராஜாவாக மாற்றினார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக மாற்றினார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆன முன்னாடி தேவனுடைய ஆலயத்துல தான் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவனோடு பேசுகிறார். அப்ப அந்த ஏலி தாத்தா சொல்றாரு, இனிமேல் பேசினா ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுன்ட்டு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், அப்பா அம்மாவுக்கு இல்லை உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, இந்த சின்ன குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு மீனின் வயிற்றுக்குள் யோனா கஷ்டப்பட்டதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம். மூச்சு விட முடியாம ஒன்றும் பண்ண முடியாம அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் யோனா 2ஆம் அதிகாரத்தை நீங்க தயவு செய்து நீங்க வீட்டுல போய் வாசித்துட்டு ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க படுங்க. தானியேலின் காரியங்கள் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியங்களும் ஜெயமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தை நாம் ஒப்பு கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை நாள். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், உங்க படிப்புல ஒரு அதிசயம் நடக்கணும்,
உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கணும், அது உலகம். ஆனா கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒப்பந்தத்தின்படி ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கணும். என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான வாலிப சகோதரிகளே, வாலிப சகோதரர்களே, பெற்றோர்களே, சிறு பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் ஒரு பொருத்தனை வேணும். ஆண்டவரோடு இந்த ஒரு பொருத்தனை நீங்க பண்ணிக்கொள்ளுங்க. பெரியராஜா சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உன் படிப்புல ஒரு அற்புதம் நடக்கும், உன் கல்லூரி வாழ்க்கையில உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இருந்து எல்லா வியாதியும் விடுதலையாக்குற ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் கேட்கிற டாக்குமெண்ட், ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்நாள் முடியும் பொழுதுக்கும், என் கடைசி சொட்டு மூச்சு இருக்கிற வரைக்கும் என் இயேசுவின் நாமத்தை நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. என் இயேசுவின் நாமம். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல, நீங்க உலகம் எங்கும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க, இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுங்க, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, மரண பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரு. உங்களை விடுவிக்கிற ஆண்டவர், தப்புவிக்கிற ஆண்டவர், ஆபத்திலிருந்து உங்களை நீங்க கூப்பிடும் போது காப்பாற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கோ. ஆண்டவரே, நான் உம்மோடு ஒரு பொருத்தனை பண்றேன், உமக்கும் எனக்கு மட்டும் இந்த பொருத்தனை ரகசியமா இருக்கட்டும். அப்படிப்பட்ட பொருத்தனை நான் கண்டிப்பா செலுத்துவேன். எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, சோத்திர பலியிட்டு அந்த பொருத்தனை நான் செலுத்துவேன். நான் இன்னைக்கு உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், உம்முடைய ஆலயத்துல வந்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் எங்களோடு சேர்ந்து நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நானாகவே நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, யோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நல்ல ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் நானாகவே இன்னைக்கு வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்துல, உம்முடைய ஏலிம் ஜெப வீட்டுல வந்திருக்கிறேன். நீங்க என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். வாலிப மகளே, உன் இதயத்துல இருக்கிற ஏக்கங்கள் ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவருக்கு தெரியும். அருமையான தாயே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள் ஆண்டவருக்கு தெரியும். யோனாவை போல இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தில் நிறைய பாதிப்பு, நிறைய கஷ்டம்,
கடல் பாசி என் தலையை சுத்தி கொண்டது. மரண கண்ணிகள் என் முன்பாக இருக்கிறது. நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கண்ணீர், தாங்க முடியாத வியாதி சரீரங்கள்ல என் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கிறது. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு ஒரு பொருத்தனை செய்து கொள், என்னோடு ஒரு பொருத்தனை செய்து கொள், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நான் ஜெபிப்போமா? அருமையான டேவிட்சன் ஜெபித்து முடிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நல்ல மாலை நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்ட செய்தியின்படி அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பொருத்தனையோடு உண்மை தேட அவைகளை நிறைவேற்ற நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் வாய்க்க செய்ய போகிறதுக்காக நன்றி. அப்பா, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த உங்கள் சமூகத்தில் வந்து அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே உண்மை நாடி தேடி ஆண்டவரே உண்மை விசுவாசத்தோடு தேடி வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த குழந்தைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஞானத்தால் நிரப்புங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் அவங்க இங்கேருந்து கடந்து போகும்போது உங்களுடைய பிள்ளைகளோடு அப்பா உங்களுடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். அப்பா, உங்களுடைய பிரசன்னம் அவங்க போகிற அவங்களுடைய வீட்டை இல்லங்களை நீங்கள் ஆண்டவர் பிரகாசிக்க வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, மற்றவர்களை விட ஆண்டவர் உலக பிரகாரமான மனிதர்களை விட உம்மை தேடின ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே மலை மேல் உள்ள விளக்கை போல ஆண்டவரை பிரகாசிக்க வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. கொடாக்கொடி நன்றி. மட்டுமாய் காத்த கிருபைக்காக நன்றி. நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. பின்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேனும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உங்களை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆஃப் பண்ணிரு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. எல்லாரும் பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சுக்கோங்க.